முதல்ல பார்க்குறது ராதா சகோதரியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். சகோதரியோட கடை யாரு கையும் எதிர்பார்க்கக்கூடாது, யாசகம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொந்த ஒரு முயற்சியில் உழைப்பில் வாழணும்னு நினைக்கிறாங்க. சகோதரிக்கு ராம் சார் உதவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹர்ஷா குட்டிக்கு பர்த்டே. அவங்க பாட்டி ராஜி மேம் வந்து 1000 rupees கொடுத்துருக்குறாங்க. அது 2 பேருக்கு 500 கொடுக்க போகிறோம். ராம் சார் 2000 rupees உதவி இருக்கிறாங்க. மழை, சரியான மழை. இந்த இடம்லாம் சகோதரிக்கு பாதுகாப்பே இல்லை. எல்லாம் பாருங்கள், எல்லாம் சொதன்னு இருக்குது. அப்படி இருந்தும் கடையை நடத்தினா ஏதோ ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சென்னையில் உள்ள ஹர்ஷா குட்டிக்கு பிறந்த நாள். அவங்க பாட்டி 1000 rupees கொடுத்து 2 பேருக்கு 500 உதவ சொன்னாங்க. சகோதரியோட கடைக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி பிஸ்கட்ஸு, அப்புறமா சாக்லேட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் ராம் சார் வந்துட்டு 2000 rupees கொடுத்துருக்குறாங்க. ராஜி மேமுக்கு ரொம்ப நன்றி, கொடுத்து உதவுனதுல ரொம்ப நன்றி. ஹர்ஷா குட்டிக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க நீண்டு ரொம்ப நாள் 100 ஆண்டு வாழணும்னு உங்களை வாழ்த்துறேன். நான் மழையில எப்படி மேனேஜ் பண்ண முடியுதா? கடையில கஷ்டம் தாங்க. மழை அதுவும் இவ்வளவு நேரம் இங்கெல்லாம் தண்ணி இருந்துச்சு. தண்ணி இங்க எப்பயுமே மழை வந்துச்சுன்னா ரோட்டு சைட்ல இருக்கிற தண்ணி பூரா இங்கதான் வரும். அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த அமௌண்ட் எனக்கு பெரும் உதவியா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி ராம் சார். நீங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா நீண்டோடி வாழணும்னு உங்களை வாழ்த்துறேங்க சார். எங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க சார். லாஸ்ட் டைம் சேர் உடஞ்சிருந்துச்சு, புது சேர் வாங்கிட்டாங்க. யார் கையும் எதிர்பார்க்க கூடாது, ஒரு அதுக்காக தான் இந்த கடை. தலைக்கு வித்தனா எனக்கு 10 ரூபாய் கிடைக்கும், 200 ரூபாய். அப்படியா? ஆமா, அந்த குட்டே பிஸ்கட் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டுக்கு 50 பைசா தான் கிடைக்கும். நான் கடையில கேட்டேன், நான் கிடைக்குங்கன்னு கேட்டா 50 பைசா. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு வித்தா 20 ரூபாய் கிடைக்கும். 20 ரூபாய். அது டீ எல்லாம் கூட வாங்கி குடிக்க மாட்டீங்க. சகோதரிக்கு ஒரு பையன் இருக்கிறாப்ல, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் வந்து அவரு மாற்றுத்திறனாளி. ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். இந்த கீழே அந்த பலகைக்கு கடைக்கு எல்லாமே வந்துட்டு இது பண்ணுவோம். கீழே பலகை தானே, கடையில கேட்டு நம்ம அளந்துட்டு போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், வந்து அவங்களே இது பண்ணுவாங்க. அதை கேட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து கடைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நிச்சயமா பண்ணுவோம். இவங்களோட வாழ்வாதாரமே இந்த சின்ன பெட்டி கடை தான். அது மழை டைம்ல இப்ப 2 நாள் பாத்தீங்கன்னா சரியான மழை. 2 நாள் மழை, எதுவுமே பண்ண முடியாது. லைட்டா ஸ்லிப் ஆனாலும் நார்மலா நடக்கிற நமக்கே வந்துட்டு வலிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு தான் சொதன்னு இருக்குது. எமர்ஜென்சிக்கு ரெஸ்ட் ரூம் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் ரூம் வீட்டுக்கு போய் காலையில வந்தோமா இருந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகக்குள்ளதான் 4 மணிக்கு வீட்டுக்கு போவீங்க. ஹர்ஷா குட்டிக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ராம் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப உடம்பு பார்த்துக்கோங்க. மறுபடியும் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. எமர்ஜென்சினா கால் பண்ணிருங்க. சரிங்க, எமர்ஜென்சினா கால் பண்ணிருங்க. அதுக்கு இந்த பலகைக்கு நான் இதுக்கெல்லாம் கேட்டு அரேஞ்ச் பண்றேன். நம்ம சூர்யா சகோதரியை பார்க்க வந்துட்டோம். சாப்பிட்டீங்களா? என்ன சமைச்சீங்க? புடலங்காய். சரி, மெதுவா இறங்குங்க. ஹர்ஷா குட்டி ஹாப்பி பர்த்டே. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. சென்னையில இருந்து பாலா சார் உதவி இருக்கிறாங்க. 2000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. சென்னை பாலா சாருக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட உதவி எங்களோட கடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துங்க. ரொம்ப நன்றி. ஜாமான் வாங்கிக்கோங்க. அவங்க ஹர்ஷா குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாலா சாரை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. ஹர்ஷா, நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நலமுடன் இருக்கணும். பெரிய ஆளாகி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யணும். தேங்க்யூ சூர்யா. கண்டிப்பா நாங்க உழைச்சு சாப்பிடணுங்க. யாருக்கும் நாங்க கையேந்து இருக்கக்கூடாது, சிரமமாவும் இருக்கக்கூடாது. வருத்தப்படாதீங்க. இந்த இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உழைச்சு சாப்பிடணும், யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால கூட போட்டுட்டு இருக்கிறோம். கூடையும் போடுறாங்க.
வாரத்துக்கு எத்தனை கூட பண்ணுவீங்க சூர்யா? 2 கூட போடுவோம். ராஜி மேம், உங்க பேரை நல்லபடியா இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நலமுடனும் வளமுடனும் இருக்கணும், வாழ்க வளமுடன். சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா சூர்யா? போய்க்கிறவங்க வீட்டுக்கு. ரெஸ்ட் ரூம்ல எங்கேயும் போக முடியாதுங்களா, அதனால சாப்பாடுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் வசதி இல்லைங்க. கேமரா இருக்குது, அதனால எங்கேயும் போக முடியாது. கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு. ஒரு அவசரம்னா வீட்டுக்கு தான் போயிடுங்க. அப்படியே திறந்துட்டு கூட போலாம், யாரும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னால கால் பண்ணுங்க சூர்யா. கண்டிப்பா உடம்ப பாத்துக்கோங்க. பையனை கேட்டேன்னு சொல்லுங்க, ஹஸ்பண்டை கேட்டேன்னு சொல்லுங்க. நீங்க வருவீங்க ஆவலோட பயங்கர மழை ஏரியால கொஞ்சம் கூட குறையல. மழை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி, நெக்ஸ்ட் டைம் பாப்போம். அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல, உங்களை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல முறையா வைக்கணும் என்னோட ஆசை. நான் கிளம்பட்டுமா? கடலை மிட்டாய் வேண்டாம் வேண்டாம், இந்த அன்பே போதும். பார்த்துக்கோங்க, மீண்டும் உதவி பண்ணுவோம், கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? சரி சூர்யா கிளம்பட்டுமா? நம்ம சுதா சிஸ்டர் பார்க்க வந்துட்டோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. லெகின்ஸ் எல்லாம் அடிக்கடி கிழிஞ்சிரும். என்ன சுதா? ஒரு 3 டைம் தான் தவள முடியும்னு நினைக்கிறேன். 5 டைம் தான் ஒரு பேண்ட் யூஸ் பண்ண. ஏன்னா தவழ்ந்து கீழேயே அது ஓட்டையாயிருது. நம்ம விக்ரம் சார் மூலிமா ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். சார் 2000 ருபீஸ் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. மெதுவா சுதா சிஸ்டர் ரொம்ப அழகாக கூடை பின்னுவாங்க. எல்லா விதமான கூடைகளும் போடுவாங்க. இந்த மாதிரி ஒயர் கூட பின்னுவாங்க. இது நல்லா இருக்குது. என்ன மாடல் சுதா? ஜாஸ்மின் முடிச்சு. இதெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அவ்வளோ அழகா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? மேம், நீ பச்சை பயிறு. ஆமா, கொண்டு போயிட்டாரு ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டாரு. நானும் சுதாவோட ஹஸ்பண்டும் அவருமே மாற்றுத்திறனாளி தான். வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கம்பெனிக்கு. சுதா விக்ரம் சார் தான் சென்னையில இருந்து உதவி இருக்கிறாங்க. 2000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. சென்னையில இருக்கிற விக்ரம் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சதே உங்களுக்கு பெரிய மனசுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்த டைம் உங்க ஹஸ்பண்டையும் சேர்ந்து பார்ப்போம், அவரையும் காட்டுவோம் எல்லாருக்கிட்டையும். கண்டிப்பாங்க. இந்த கடை வச்சிருக்கிறாங்க. இந்த ஜெராக்ஸ் மிஷின் இது ஆல்ரெடி பழசுதான், ரெடி பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, பின்னி வச்சிருக்கிறாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் பிளாக் இருக்கிறதுனால. அந்த கூடையில கூட நிறைய பேர் அந்த பிளாக் அதெல்லாம் பாக்குறாங்க. இதுல எத்தனை இது போட்டிருப்பீங்க? ஒயர் கட்டு 5 கட்டுங்க மேம். 5 கட்டு போட்டிருக்கீங்க. உழைப்பு 3 நாள். ஆமா, 4 நாள் உழைப்பு அந்த கூடையில இருக்கு. ஆமாங்க மேம். சரி, கஷ்டப்படாங்க. கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பாரு. அதுவும் சேல்ஸ் ஆகணும். ஏன்னா உட்காந்து அந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாம் வந்துரும்ல. விக்ரம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா சிஸ்டருக்கு உதவுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதியானம் சாப்பாடு கொண்டு வந்துட்டு கடையை சாத்திட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். 6 மணிக்கு தான். என்ன ஒரு சிரமம், ரெஸ்ட் ரூம் இதுக்கெல்லாம் தான் ரொம்ப சிரமம். எங்கேயும் போக முடியாது. அதுக்காக தண்ணி அதிகமா குடிக்கவே மாட்டாங்களாம். அது ஒரு வீட்டுக்கு போனா குடிச்சுக்கோங்க மேம். இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியா குடிச்சிட்டு அளவா குடிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றது? சரிங்க சார், அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணிக்கோங்க. சுதா சிஸ்டர் விட்டு கிளம்புறேன். அடுத்தடுத்து சுதா சிஸ்டருக்கு நிறைய உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். கடவுள் வந்துட்டு அதை நல்லபடியா கொண்டு போவாரு. ஏன்னா அந்த கடையை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகும். அது நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். என்ன சுதா? ரொம்ப நன்றிங்க. விக்ரம் சாருக்கு ரொம்ப நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சினா கால் கண்டிப்பாங்க மேம். ரொம்ப நன்றிங்க. பாய் பாய் பாய்.